حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் அவன் நம்மீது சுமத்திருக்கிற இந்த ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் செய்கிற இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனில் வல்லோன் அல்லாஹ் ஈருலகிலும் வழங்கியருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் இந்திய அளவில் வாழ்கிற முஸ்லிம்களாகிய நாம் எதிர்கொள்கின்ற முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால், சமீப காலமாக இந்துத்துவ சக்திகளாக இயங்கிக் கொண்டிருக்கிற சில அமைப்புகள் கட்டாயப்படுத்தி இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய அல்லது வேறு மதத்தை தழுவியவர்களை நிர்பந்தப்படுத்தி மதமாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் இப்போது பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று பொதுவான கருத்திலே உள்ளவர்கள் கேள்விகளை கேட்டால் கூட அறிவுபூர்வமாகவோ ஆய்வுபூர்வமாகவோ ஆதாரபூர்வமாகவோ பதில்களை சொல்ல அவர்களுக்கு தெரியாது. ஒன்றை மட்டும் அவர்கள் திரும்பி திரும்பி சொல்லுவார்கள். என்னன்னு, நாங்கள் வேறு மதத்தில் உள்ளவர்களை இங்க கொண்டு வரல, இங்கிருந்து வேறு மதத்திற்கு போனவர்களைத்தான் கொண்டு வருகிறோம். இதை மட்டும் என்ன செய்கிறார்கள், வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். இதில் விஷயம் என்னவென்று சொன்னால், குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லோருமே மதம் மாறி வந்தவர்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய பிரச்சாரத்தை எடுத்து வைத்த போது, இஸ்லாத்தை துவக்கிய போது அல்ல, இஸ்லாம் அல்லாஹ் இந்த பூமியை படைத்த போதே துவங்கிவிட்டது. இன்ன தீன் இந்தல்லாஹில் இஸ்லாம். தீன் என்றாலே, மார்க்கம் என்றாலே அல்லாஹ்விடத்தில் உள்ளது இஸ்லாம் மட்டுமே. இப்போ மற்றவைகளெல்லாம் என்ன கிடையாது, மார்க்கம் கிடையாது. இவைகளெல்லாம் இன்ஹிய இல்லா அஸ்மாஉன் சம்மைதுமுஹா அன்தும் வ ஆபாவுக்கும். இவைகளெல்லாம் வெறுமனே பெயர்கள். இது அல்லாஹ் என்கின்ற இறைவனை விட்டுவிட்டு வேறு கடவுளர்கள் வழிபடப்பட்டாலும் வணங்கப்பட்டாலும் அழைக்கப்பட்டாலும் பிரார்த்திக்கப்பட்டாலும் இபாதத்துகள் நிறைவேற்றப்பட்டாலும் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை விட்டுவிட்டு வேறு சில கொள்கைகளை கோட்பாடுகளை மதங்களாக மார்க்கங்களாக மனிதர்கள் எடுத்துக்கொண்டாலும் அவைகளெல்லாம் என்ன, இன் ஹிய இல்லா அஸ்மாஉன் சம்மைதுமுஹா அன்தும் வ ஆபாவுக்கும். அவைகளெல்லாம் நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் சூட்டிக்கொண்ட பெயர்களே என்று வேறில்லை.
அவைகளுக்கெல்லாம் ஆதாரம் என்ன? அது பெயர் அவ்வளவுதான், வேறு ஒன்றும் கிடையாது அதற்கு. அப்ப அந்த அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய துவக்கத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்த காலத்திலிருந்தே இஸ்லாம் மட்டும்தான் மார்க்கம். ஆனால் இறுதி ஷரியத்தாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ்வால் இந்த பூமிக்கு இறக்கப்பட்டது. அதை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட அடிப்படையில் அன்றைய சஹாபாக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள்? ஒவ்வொரு கொள்கையில் இருந்தவர்கள், இணை வைப்பு கொள்கையில் இருந்தவர்கள், யகூதிகளாக இருந்தவர்கள், நசாராக்களாக இருந்தவர்கள், நெருப்பு வணங்கிகளாக இருந்தவர்கள், மலக்குமார்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள், சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள், லாத்து, உஸ்ஸா, மனாத்து, யஊஸ், யஊக்கு, நஸ்ரு, ஹுபல் போன்ற சிற்பங்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? இஸ்லாம் தான் சரி என கண்டு இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வந்தார்கள். அப்போ மதமாறி போனவர்களை மாற்ற வேண்டும் என்பதுதான் ஒரு கொள்கை என்று உலகத்தில் நிரூபிக்கப்பட்டால், அப்போ யாரும் எந்த மதத்தையும் என்ன செய்து விட முடியாது, சிந்தனை ரீதியாக தழுவ முடியாது. காரணம், மதமாற்றம் என்கின்ற வார்த்தை பிரயோகமே தவறு. மனமாற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும். யார் வணங்குவதற்கு தகுதியானவன் என்கின்ற கொள்கையின் அடிப்படையில், யார் இந்த உலகத்தை படைத்தவன் என்கின்ற சிந்தனையின் அடிப்படையில் அந்த படைத்தவனை அவன் கண்டுபிடிக்கும் போது, அந்த படைத்தவனால் நிறுவப்பட்டிருக்கிற, அந்த படைத்தவனால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிற, அந்த படைத்தவனால் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிற மார்க்கத்தை தழுவுவது சிந்தனை உள்ள மனிதர்கள் மீது கடமையாக இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட அடிப்படைகளை புரியாததன் விளைவுதான் இன்றைக்கு மனமாச்சரியங்களையும் மதமாச்சரியங்களையும் பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் இஸ்லாமிய மார்க்கம் இப்படித்தான் பரவியதா? இஸ்லாமிய மார்க்கம் எந்த அடிப்படையில் உலகத்திலே பரவியது? இஸ்லாம் எனும் அற்புதமான மார்க்கம் இணக்கம் என்கின்ற பெயரை வைத்துத்தான் பரவியது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத்தை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறுவிய போது உலகத்தினுடைய மக்களின் சிந்தனைகள் எப்படி இருந்தது? உலகத்தில் அன்றைக்கு இருந்த கொள்கைகள், கோட்பாடுகள் எப்படி இருந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நபியாக அனுப்பப்பட்ட போது இந்த உலகத்தில் கோலோச்சி கொண்டிருந்த நாகரிகங்கள் 4 மிகப்பெரிய நாகரிகங்களாக பார்க்கப்பட்டது. ஒன்று என்னது? அன்றைய அரபுலக நாகரிகம். அடுத்து என்னது? ரோமர்கள் சார்ந்திருந்த நாகரிகம். அடுத்து என்னது? பாரசீகர்கள் சார்ந்திருந்த நாகரிகம். அதற்கடுத்து என்னது? சிந்தனைகளையும் தத்துவங்களையும் மட்டுமே, தர்க்கத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருக்கிற கிரேக்கர்களுடைய நாகரிகம். அதோடு பண்டைய இந்திய நாகரிகம். இப்படி 50 கொள்கைகள், 50 கோட்பாடுகள், 50 வர்ணங்கள், 50 நாகரிகங்கள் உலகத்தில் இருந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்கிற வசனத்தின் மூலம் இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புதுப்பிக்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை இறுதி நபியின் ஷரியத்தை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து எம்பச் செய்கிறார். அப்ப இஸ்லாம் மக்களால் அன்றைக்கு ஈர்க்கப்பட்டது. எல்லா நாகரிகத்தை சார்ந்தவர்களும், எல்லா வர்ணங்களை சார்ந்தவர்களும், எல்லா கொள்கைகளை சார்ந்தவர்களும் தாங்கள் சார்ந்திருந்த கொள்கைகள் எல்லாம் தவறு என்பதை உணர்ந்து இஸ்லாத்திற்கு வந்தார்கள். ஏன் அப்படி அவர்கள் வந்தார்கள்? வருவதற்கு காரணம் என்ன என்றால், இஸ்லாத்தில் இருக்கிற அடிப்படை கொள்கை அவர்களை ஈர்த்தது. என்ன அடிப்படை கொள்கை? பிறப்பால் மனிதர்களுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வு கிடையாது, பிறப்பால் மனிதர்கள் அனைவரும் சமம்தான் என்கின்ற கொள்கையால் ஈர்க்கப்பட்டு எல்லோரும் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். காரணம், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், மக்களுடைய வாழ்க்கை, மக்களுடைய தரம் அன்றைக்கு எப்படி இருந்தது? ரோமர்களை பொறுத்த வரைக்கும், நாங்கள் எல்லாம் ரோமர்கள், எங்களிடத்தில் கடவுளின் ரத்தம் ஓடுகிறது, எங்கள் அல்லாத யாருமே ரோமர்கள் அல்ல என்று அவர்களுக்கு ஒரு பெயரை சொல்லி மக்களை அடிமைப்படுத்தினார்கள். யூதர்கள், அவர்கள் நாங்கள் எல்லாம் அப்னாவுல்லாஹி வ அஹிப்பாவுஹு, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன சொன்னார்கள்? நாங்கள் எல்லாம் அப்னாவுல்லாஹி வ அஹிப்பாவுஹு, அல்லாஹ்வின் பிள்ளைகள் நாங்கள், கடவுளின் பிள்ளைகள் நாங்கள், கடவுளுக்கு வேண்டப்பட்டவர்கள் நாங்கள், எங்கள் அல்லாத எல்லோருமே உம்மிகள், குறைபாடுள்ளவர்கள் என்று சொன்னார்கள். அரபுகள் என்ன சொன்னார்கள்? நஹ்னுல் அரப், நாங்கள் எல்லாம் அரபு கோத்திரத்தை சார்ந்தவர்கள், எங்கள் அல்லாத எல்லோருமே அஜம், ஆடு மாடுகளை போன்றவர்கள் என்று வைத்திருந்தார்கள். கிரேக்கர்கள் எப்படி வைத்திருந்தார்கள்? நாங்கள் மட்டும்தான் அஹ்லுல் ஃபல்சஃபா, நாங்கள் மட்டும்தான் சிந்தனைவாதிகள், நாங்கள் மட்டும்தான் தர்க்க ரீதியாக எல்லாவற்றையும் அணுகுவோம், மீது எல்லோரும் மூட நம்பிக்கையில் உள்ளவர்கள் என்று மக்களை கேவலமாக நினைத்தார்கள். இந்தியாவின் நாகரீகம் எப்படி இருந்தது?
மனிதர்களை யார் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரே மாதிரியான உடல் உறுப்புகளை அமைக்கப்பட்ட ஒரே மாதிரியான உணர்ச்சிகளின் உணர்வுகளின் குவியலாக அமைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களை வர்ணாசிரம கொள்கையை வைத்து பிரித்தார்கள். நான் தலையில் இருந்து வந்தவன், ஆதலால் நான் தான் உயர்ந்தவன், நீ வயிற்றிலிருந்து வந்தவன், நீ காலில் இருந்து வந்தவன் என்று வர்ணாசிரம கொள்கையை வைத்து எல்லோருமே தன் அல்லாத எல்லோரையும் அடிமைகளாகத்தான் உலகத்தில் பார்த்தார்கள். எல்லோருமே தனக்கு ஒரு பேர், தன் அல்லாதவர்களுக்கு இன்னொரு பேர் என்றுதான் உலகத்திலே வைத்தார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் ஐயுஹன்னாஸ், மனிதர்களே என்று அழைத்தது. அப்படியானால் இந்த அழைப்பு அவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டியது. என்னடா இது, காலம் காலமாக இந்த பாரசீகர்கள் தங்களை எல்லாம் அஹ்லுல் ஃபரஸ், அக்காசிராக்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்மை எல்லாம் கேவலமாக பார்த்தார்களே என்று பாரசீக கலாச்சாரத்தின் மீது உறுப்பு கொண்டவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அட, இந்த ரோமர்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் எங்களுடைய உடலில் கடவுளின் ரத்தம், தமுன் இலாஹி, கடவுளின் ரத்தம் ஓடுகின்றது என்று தங்களை தூயவன்களாக காட்டி மற்றவர்களை எல்லாம் குறைபடுத்தினார்களே என்று அந்த கொள்கையின் மீது வெறுப்பு கொண்டவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அரபுகள் நஹ்னுல் அரப் அன்துமுல் அஜம், நாங்கள் எல்லாம் அரபுகள், நீங்கள் எல்லாம் கால்நடை போன்றவர்கள் என்று அரபு பெருமையை பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கு எதிராக உள்ளவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். யகூதிகள் நாங்கள் எல்லாம் இன்னா மாஷருல் யஹூத், நாங்கள் எல்லாம் கடவுளின் பிள்ளைகள், கடவுளுக்கு விருப்பமானவர்கள், நீங்கள் எல்லாம் உம்மி, ஒன்றும் தெரியாதவர்கள், பாவரர்கள், நீங்கள் எல்லாம் படிக்காதவர்கள் என்று இழித்து பேசிய போது அந்த உம்மிகள் இஸ்லாத்தை தழுவினார்கள். இப்படி யார் யாரெல்லாம் பிறப்பால், பிறந்த வர்க்கத்தால், சமூக காரணத்தால், சமூக அவலத்தால், சமுதாய சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம், பாதிப்புக்குள்ளாக்கப்பட்ட மக்கள் எல்லாம், பட்டால் பாவம் தொட்டால் தீட்டு என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் எல்லாம் சகோதரனே என்று அழைப்பதற்குரிய ஒரு மார்க்கம் வரும்போது அதை கட்டி தழுவினார்கள். ஐயுஹன்னாஸ், மனிதர்களே என்று அழைத்த போது நானும் மனிதன் தான் என்று மனிதத்தன்மை உள்ளவன் இந்த மார்க்கத்திற்குள் வந்தான். இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியதை தவிர வலியுறுத்தி வாளாலோ நிர்பந்தப்படுத்தியோ பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல இஸ்லாம். அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் சொல்லிவிட்டான், லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபய்யன ருஷ்து மினல் கை. மார்க்கத்தில் நிர்பந்தம் என்பது கிடையாது. எது நேர்வழி எது வழிகேடு என்பது தெளிவாகி விட்டது. மை யுமின் பில்லாஹி மை யக்ஃபுர் பித்தாகூதி வ யுமின் பில்லாஹ் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா லன் ஃபிஸாம லஹா. யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அல்லாதவைகளை விட்டொழித்து விடுகிறானோ, யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறானோ அவன் அறுபடாத கயிறை பற்றி பிடித்துக் கொண்டான். அவன் அறுபடாத கயிறை பற்றி பிடித்துக் கொண்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்தை தழுவியவர்களை பற்றி சொல்கிறான். அடுத்து என்ன சொல்றான்? ஃபமன் ஷாஅ மின்கும் ஃபல்யுமின் வமன் ஷாஅ மின்கும் ஃபல்யக்ஃபுர். உங்களில் யார் நாடுகிறாரோ விரும்புகிறாரோ அவர் ஏற்றுக்கொள்ளட்டும், யார் நாடவில்லையோ அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து விட்டு போகட்டும். குல்யா அய்யுஹல் காஃபிரூன், ஓ நிராகரிப்பாளர்களே, நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குவதை நீங்கள் வணங்க மாட்டீர்கள், நீங்கள் வணங்குவதை நிச்சயமாக நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குவதையும் நீங்கள் வணங்க போவதில்லை. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்கள் மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டான். நிர்பந்திக்கப்பட்டு மார்க்கத்தில் ஒருவன் இணையும் போது நிச்சயம் அவனுடைய மார்க்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஈமான் இல்லாமல், இறை நம்பிக்கை இல்லாமல் இஸ்லாத்தில் இருக்கிறேன் என்று காட்டுபவர்களை அல்லாஹ் நயவஞ்சகர்கள் என்று சொல்லி குர்ஆனில் நிறைய பக்கங்களை அவர்களுக்காக சொல்லி இருக்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் மனிதர்களுடைய அந்த வகையினர்களை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறான்? இறை நம்பிக்கையாளர் என்கிற மூமின்களை பற்றி சொல்கிறான், வேதம் வழங்கப்பட்ட அஹ்லுல் கிதாபை பற்றி சொல்லுகிறான், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்குகளை பற்றி சொல்லுகிறான், இறைவனை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்களை பற்றி சொல்லுகிறான். அதே போன்று உள்ளென்று வைத்து புறம் ஒன்று வைக்கக்கூடியவர்கள், உள்ளுக்குள் குஃப்ரை வைத்துக் கொண்டு வெளியே இஸ்லாத்தை காட்டக்கூடியவர்கள், இஸ்லாத்தின் மீதும் ஈமானின் மீதும் நம்பிக்கையும் பற்றும் இல்லாமல் வெறுமனே லாப நோக்கிற்காக மார்க்கத்தை ஏற்றதை போல் நடித்தவர்கள், அவர்களுக்கு முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் என்கின்ற பெயரை சுட்டி அவர்களை ஒரு தனி கேட்டகரியாக வைத்து இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்வலி மினன் நார், நரகத்தின் தட்டுகளிலேயே அடித்தட்டில் அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் என்ன காரணம்? இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் விரும்பி ஏற்கும் போதுதான் அதற்கு மரியாதை. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்றுக்கொண்டு திருப்தியோடு பொருத்தத்தோடு வரும்போதுதான் அந்த ஈமானுக்கு மதிப்பு. மாறாக அச்சத்தின் காரணமாகவோ பயத்தின் காரணமாகவோ விருப்பம் இல்லாமல் வெறுப்போடு ஒருவன் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவன் மார்க்கம் தேவையில்லை என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்.
ஆனால் இவைகளை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு அப்பாவிகள் சப்பாவிகள் பாவப்பட்ட பாமரர்கள் இருக்கிற இடத்தில் இப்படிப்பட்ட விபரீதமான விளையாட்டுகளை சிலர் செய்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட உன்னதமான மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட உயர்வான நாகரிகத்தை கலாச்சாரத்தை கட்டியமைத்த மார்க்கம். அன்பிற்கினிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனையோடு சிந்தித்து பாருங்கள், கொஞ்சம் யோசனையோடு சிந்தித்து பாருங்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் முதன் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவிய போது எப்படிப்பட்ட கால சூழ்நிலை எங்கே இருந்தது? உலகத்தை பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல் யார் யார் எந்தெந்த கொள்கையை சார்ந்திருந்தார்களோ அவரவர் அந்தந்த இடத்தில் வசிப்பார். ரோமாபுரியில் ரோமர்களை தவிர யாரும் பார்க்க முடியாது. வேறு யாராவது இருந்தால் அவர்கள் அங்கே அடிமைகளாகத்தான் இருப்பார்கள். பாரசீக மாகாணத்தில் பாரசீகர்களை தவிர யாரும் இருக்க முடியாது, மற்றவர்கள் இருந்தால் அடிமைகளாகத்தான் இருப்பார்கள். அரபு கலாச்சாரம் அரபியர்களை தவிர யார் இருந்தால் அங்கே அடிமைகளாகத்தான் இருப்பார்கள். அதனால் தான் இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் எடுத்தியம்பப்பட்ட ஆரம்ப வேளையில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிமையாக இருந்தார். காரணம் அவர் அபிசீனியாவை சேர்ந்தவர். சுஹைப் ஒடுக்கப்பட்டவராக இருந்தார். காரணம் அவர் ரோமாபுரியிலிருந்து பிழைக்க வந்தவர். சல்மான் கண்டுகொள்ளப்படாதவராக இருந்தார். காரணம் அவர் பாரசீகத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்தவர். அப்போ தன் அல்லாத, தன் வர்க்கம் அல்லாத, தன் நிறம் அல்லாத, தன் மொழி அல்லாத, தன் கலாச்சாரம் அல்லாத, தன் பண்பாடு அல்லாத ஏனைய மனிதன் யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாமல் தான் இந்த உலகம் இருந்தது. ஆனா மதீனா என்கிற நகரில் இஸ்லாம் என்கின்ற ஆட்சி நிறுவப்பட்ட போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியில் எல்லா தரப்பு மக்களும் பல்லின மக்களும் ஒன்றாக வாழக்கூடிய சூழ்நிலையை இந்த உலகமே பார்த்தது. சகோதரர்களே, யாரு இருந்தா மதீனாலே? இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். அதிலும் மக்கா ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்கள், மதீனாவின் மண்ணின் மைந்தர்களான அன்சாரிகள், இவர்கள் எல்லாம் ஒரு கூட்டம். அஹ்லுல் கிதாபுகள், அதிலும் யூதர்கள் என்று ஒரு சாரார், கிறிஸ்தவர்கள் என்று மறுசாரார், அப்படி ஒரு கூட்டம். சிலைகளையும் சிற்பங்களையும் வணங்கி வழிபடக்கூடிய முஷ்ரிக்குகள் என்று ஒரு கூட்டம். உள்ளுக்குள் ஈமானை வைத்து உள்ளுக்குள் குஃப்ரை வைத்துக் கொண்டு வெளியில் ஈமான் இருப்பதாக நடிக்கக்கூடிய முனாஃபிக்குகளாக ஒரு கூட்டம். நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசிகள் ஒரு கூட்டம். தமக்கென்று புதிய கொள்கையை உருவாக்கி கொண்ட சாபியீன்கள் என்று ஒரு கூட்டம். எந்த மதத்திலும் நம்பிக்கை இல்லாமல் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த பதுவுகள் என்று அறியப்பட்ட, ஆராபுகள் என்று அறியப்பட்ட நகர்ப்புற அரபுகள் என்று ஒரு கூட்டம். மலக்குமார்களில் ஒரு சாராரை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம், இயற்கைகளை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் என்று பல்லின சமுதாய மக்கள் ஒரே ஆட்சியின் கீழ் வாழ்ந்த ஒரு நடைமுறையை உலகம் பார்த்தது என்று சொன்னால் எதுலதான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியில் மட்டும்தான். வரலாறு புரட்டி பாருங்க. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு உலகத்தில் எங்கே இருந்தது இப்படிப்பட்ட ஒரு சமத்துவம்? உலகத்தில் எங்கே இருந்தது இப்படிப்பட்ட சர்வ கொள்கை கொண்டவர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் வாழக்கூடிய ஒரு சூழல்? அன்பிற்கினிய சகோதரர்களே, உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் ஒரு நாடாக இந்தியாவை இன்றைக்கு குறிப்பிடுகிறார்கள் என்றால் காரணம், இந்த இந்தியாவில் பல்லின மக்கள் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல சமயத்தை சார்ந்தவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். பல கலாச்சாரங்களை கொண்டவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். பல மொழிகளை பேசக்கூடியவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். இங்கே நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். கொஞ்சம் நாம் பிரயாணம் செய்து ஆந்திராவிற்கு போனால் அவன் பேசுகிற மொழி நமக்கு தெரியாது. கொஞ்சம் இந்த பக்கம் பிரயாணம் செய்து கேரளாவிற்கு சென்றால் அவன் பேசுகிற மொழி நமக்கு புரியாது. கொஞ்சம் பின்னாடி போய் கர்நாடகாவிற்கு போனால் அவர்கள் பேசுகின்ற கன்னடம் நமக்கு தெரியாது. ஒரிசாவிற்கு போனால் அங்கே தெரியாது. அங்கே வடநாட்டிலே பேசக்கூடிய மொழி நமக்கு தெரியாது. மராட்டியன் பேசக்கூடிய மொழி நமக்கு தெரியாது. நாக்பூரில் பேசுகின்ற மொழி நமக்கு தெரியாது. ஆனாலும் நாம் எல்லாம் இந்தியர்கள். அப்ப இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு சூழல் இந்த பூமியில் இருப்பதனால், இப்படிப்பட்ட அதிசயமான ஒரு காட்சி இந்தியாவில் இருப்பதனால் தான் இந்தியாவை மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று உலகம் ஒப்புக்கொண்டது. ஆனா இப்படிப்பட்ட பல்லின சமுதாய மக்களுக்கு மத்தியில் மக்கள் எல்லாம் ஒரு சுமூகமான சூழ்நிலையில் வாழ்வதற்குண்டான ஒரு முன்மாதிரியை இந்த உலகம் கண்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியில் தான். அது எப்படிப்பட்ட ஆட்சி? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தை நிலைநாட்டினார்கள். அங்கே கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வின் வேதம் தான் அங்கே அரசியல் சாசன சட்டம். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அங்கே நீதிபதி. அவர்கள் சொல்லக்கூடிய வாக்குகள் தான் அங்கே, அவர்கள் செய்யக்கூடிய அந்த வழக்குகள் தான் அங்கே நீதிமன்றம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் ஒரு யஹூதி ரசூலுல்லாஹ்வின் ஆட்சியில் கொடுமைப்படுத்தப்படவில்லை. ஒரு நஸ்ரானி ரசூலுல்லாஹ்வின் ஆட்சியில் கொடுமைப்படுத்தப்படவில்லை. ஒரு மஜூசி ரசூலுல்லாஹ்வின் ஆட்சியில் கொடூரப்படுத்தப்படவில்லை. ஒரு சாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியில் வெறுப்பை கண்டு வேறு ஒரு இடத்திற்கு போகவில்லை. ஒரு வரலாற்று துணுக்கை காட்ட முடியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுமை தாங்க முடியாமல் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து போய்விட்டோம்.
இந்த ரசூலுல்லாஹ்வின் கொடுமைகளை தாங்க முடியாமல் பதுவுகளாகிய நாங்கள் எல்லாம் ஊரை காலி செய்து போய்விட்டோம். இந்த முகமதின் கொடுமை தாங்க முடியாமல் மஜூசிகளாகிய நாங்கள் எல்லாம் இந்த ஊருக்கு முடுக்கு போட்டு விட்டோம். ஒரே ஒரு துணுக்கை காட்ட முடியுமா? அப்போ உலகத்தில் மதம் எந்த மதமாக இருந்தாலும், கொள்கை எந்த கொள்கையாக இருந்தாலும், கோட்பாடுகள் எந்த கோட்பாடுகளாக இருந்தாலும் ஒரே இடத்தில் ஒன்றாக வாழ முடியும் என்கிற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்ததே இஸ்லாம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பூமியில் அப்படி ஒரு செட்டப்பே இல்லை. அதற்கு முன்னாடி வரைக்கும் பூமியில் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பே இல்லை. இந்த மொழி பேசுபவன் மட்டும்தான் இங்கே இருக்க வேண்டும், இந்த கலாச்சாரத்தை கொண்டிருப்பவன் மட்டும்தான் இங்கே இருக்க வேண்டும். வேறு கலாச்சாரம் கொண்டவன் இருந்தால் ஒன்று அவன் நாடு பிடிப்பதற்காக வந்து அந்த நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருப்பான். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் எப்படி வந்தார்கள்? சகோதரர்களாய் வந்தார்களா? சமத்துவம் பேண வந்தார்களா? சமதர்ம கொள்கையை நிலைநாட்ட வந்தார்களா? சமூக பண்பாட்டை உண்டாக்க வந்தார்களா? இல்லை, காலனி ஆதிக்கத்தை உருவாக்க வந்தார்கள். இந்தியர்களை அடிமைப்படுத்துவதற்கு வந்தார்கள், இந்தியாவின் வளங்களை எடுப்பதற்கு வந்தார்கள். அப்ப இப்படித்தான் ஒரு நாட்டின் படையெடுப்பு இன்னொரு நாட்டின் மீது இருந்தது. ஒரு நாட்டு மக்கள் இன்னொரு நாட்டின் வருகையில் இருந்தார்கள். ஆனா மதீனாவிற்கு இடம்பெயர்ந்து வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருக்கிற மக்களை அடிமைப்படுத்தவில்லை. மதீனாவிற்கு ஆட்சி தலைவராக வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் கிதாபை அடிமைகள் என்று அறிவிக்கவில்லை. ஆட்சி செய்ய வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜூசிகள் எல்லாம் தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லவில்லை. முறைப்படியான ஒப்பந்தத்தை போட்டார்கள், எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தத்தை போட்டார்கள். உன் மதத்தை நீ பேணிக்கொள், என் மதத்தை நான் பேணிக் கொள்கிறேன். உன் கொள்கையை நீ பேணிக்கொள், என் கொள்கையை நான் பேணிக் கொள்கிறேன். அப்ப என்ன நடக்கும்? அறிவியல் ரீதியான உடன்பாடுகள் நடக்கும், அறிவுபூர்வமான வாத பிரதிவாதம் நடக்கும், அறிவுபூர்வமான ஆதாரபூர்வமான ஆற்றல் பூர்வமான, அதுவும் எப்படி ஆதாரத்திற்கு உட்பட்ட வகையில் பேச்சுவார்த்தை நடக்கும். அதன் மூலம் இஸ்லாமிய மார்க்கம் பரவியது. எங்காவது காலித் இப்னு வலீத் வாளை உருவிக்கொண்டு ஒரு யஹூதியை இஸ்லாத்திற்கு கலிமா சொல்ல சொன்னார் என்று ஒரு குறிப்பை பார்க்க முடியுமா? எங்காவது உமர் இப்னு கத்தாப் வாளை உருவிக்கொண்டு கழுத்தின் மீது வைத்து கலிமா சொல்லுடா என்று அவர் சொன்ன ஒரு குறிப்பை பார்க்க முடியுமா? நிச்சயம் பார்க்க முடியாது. அப்போ இஸ்லாம் என்பது எப்படி பரவியது என்று சொன்னால், அந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இணக்கத்தால், அந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான உண்மைகளால், அந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியல் நடைமுறை சாத்தியத்தை உணர்ந்து கொண்டவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் தங்களை தழுவினார்கள். என்னங்க சம்பந்தம் அரபு மொழிக்கும் தமிழ் மொழிக்கும்? என்ன சம்பந்தம் அரபு மொழிக்கும் கன்னட மொழிக்கும்? என்ன சம்பந்தம் அரபு மொழிக்கும் தெலுங்கு மொழிக்கும்? ஆனால் தெலுங்கு பேசுபவன் முஸ்லிமாக இருக்க முடியும், தமிழ் பேசுபவன் முஸ்லிமாக இருக்க முடியும், கன்னடம் பேசுபவன் முஸ்லிமாக இருக்க முடியும். அதுவும் எப்படி? நாம் செய்யக்கூடிய அதே வழிபாடுகளை அவனும் செய்வான், அவன் செய்யக்கூடிய அதே வழிபாடுகளை இவனும் செய்வான். ஐநேர தொழுகையில் வித்தியாசம் இருக்காது, திசை நோக்குகின்ற கிபிலாவில் வித்தியாசம் இருக்காது, தொழுகைகளின் ரக்காத்துகளில் வித்தியாசம் இருக்காது, இவன் கூப்பிடுகிற கடவுளின் பெயரில் வித்தியாசம் இருக்காது, எனக்கு சொந்தம் என்று இவன் சொந்தம் கொண்டாடுகின்ற வேதத்தில் வித்தியாசம் இருக்காது, நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர் என்கிற ரசூலில் வித்தியாசம் இருக்காது, இவன் நம்பிக்கை கொண்டிருக்கிற சொர்க்கம் நரகத்தில் வித்தியாசம் இருக்காது. இப்படி எங்கு போனாலும் ஒரே இறை, ஒரே மறை, ஒரே முறை என்று வாழக்கூடிய இந்த விஷயங்களை வைத்துத்தான் இஸ்லாம் பரவியது. இந்த உண்மையைத்தான் இன்றைக்கு இந்த இவர்கள் புரியாமல் இருக்கிறார்கள். அறியாமையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற இவர்கள் இந்த உண்மையை புரியவில்லை. காரணம், இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி அறிவியல் பூர்வமாக, ஆய்வு பூர்வமாக, அறிவுபூர்வமாக, ஆதாரபூர்வமாக கேள்வி கேட்டு வளர்த்தான். எப்படி கேட்கிறான் பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்லுகிறான்? நஹ்னு ஹலக்னாகும். இஸ்லாத்தை பொதுமக்கள் ஏற்பதற்கு காரணம் என்ன? குர்ஆனை படித்தவர்கள் குர்ஆனோடு தங்களுடைய வாழ்க்கையை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு காரணம் என்ன? இஸ்லாமிய மார்க்கத்தை ஆய்வு கண் கொண்டு படிக்க வந்தவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை குறைபடுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வந்தவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் குளறுபடிகளை ஏற்படுத்த வந்தவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்திற்குள் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்ட காரணம் என்ன? இஸ்லாத்திற்கு வந்தவர்களுடைய பேட்டிகளை எல்லாம் படித்து பாருங்கள். குறிப்பாக மேலை நாட்டு அறிஞர்கள், முஸ்தஷ்ரிக்குகள் என்று அறியப்பட்ட விஞ்ஞானிகளாகட்டும், அறிவியல் ஆய்வாளர்களாகட்டும், அல்லது ஒரு குறிப்பிட்ட மதங்களின் பிரச்சாரகர்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு ஏன் வந்தேன் என்று காரணத்தை சொல்லும் போது எல்லோரும் சொல்லக்கூடிய காரணம், இந்த திருக்குர்ஆனில் என்னதான் இருக்கிறது என்று தெரிவதற்காக படித்தேன், இறுதியில் என்னை இணைத்துக் கொண்டேன். இந்த திருக்குர்ஆனில் உள்ள குறைகளையும் குளறுபடிகளையும் கண்டுபிடித்து மக்கள் மன்றத்தில் வைத்து திருக்குர்ஆனுக்கு இழுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக படித்தேன். கடைசியில் அந்த திருக்குர்ஆன் என்னை இழுத்து கொண்டு வந்து விட்டது என்பதை புரிந்தேன் என்றுதான் சொல்லுவார்கள். அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகிறான், நஹ்னு ஹலக்னாகும், உங்களை நாம் தான் படைத்தோம். ஒரு வார்த்தை போதாதா?
படைப்பாளனை பற்றி புரிந்து கொள்ள இந்த ஒரு வார்த்தை போதாதா? படைத்தவன் யார் என்று கண்டுபிடிக்க இந்த ஒரு வார்த்தை போதாதா? எதையெல்லாம் எவைகளையெல்லாம் கடவுளர்கள் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, பூஜைகள் புரஸ்காரங்கள் செய்து கொண்டு தான் மனிதன் என்கின்ற அந்தஸ்தையை மறந்தவர்களுக்காக சிரவழிபாடு செய்கிறார்களோ, அவைகளெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டவைகள். இவைகளையும் என்னையும் சேர்த்து உருவாக்கியவன் எவனோ அவன்தான் படைப்பாளர் என்கிற ஒற்றை வரி சிந்தனை போதாதா இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்பதை கண்டுபிடிக்க? ஒரு குறிப்பிட்ட மனிதரை மகானாக்கி, அந்த மகானை மாபெரும் மகத்துவமானவனாக்கி, அந்த மகத்துவம் மிக்கவனையே கடவுளாக்கி வணங்கி வழிபடுகின்றோம் என்று சொன்னால் அவரை உருவாக்கியவன் தானே கடவுளாக இருக்க முடியும் என்கிற சிந்தனை போதாதா? அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், நஹ்னு கலக்னாக்கும், உங்களை நாம் தான் படைத்தோம், ஃபலௌலா துஸத்திகூன், இதை நீங்கள் நம்ப மாட்டீர்களா? எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? என்னை பெற்றெடுத்த தாய் என் மீது காட்டுகின்ற அன்பையும் கரிசனத்தையும் கண்ணால் காணும் போது என் தாயின் அன்பை என்னால் புறக்கணிக்க முடியுமா? என்னை பெற்றெடுத்த தந்தை நான் வளர, நான் மலர, நான் செழிக்க, நான் முன்னேற, நான் உயர அவர் படுகின்ற அவஸ்தைகளை கண்ணால் பார்க்கிறேனே, என் தந்தை என்னால் நம்பாமல் இருக்க முடியுமா? நான் பெற்ற பிள்ளை என்னால் நம்பாமல் இருக்க முடியுமா? என்னோடு பழகுகின்ற என் தோழர்களின் அன்பை என்னால் உணராமல் இருக்க முடியுமா? இவைகளெல்லாம் எப்படி உண்மையோ அதே போன்று அல்லாஹுதான் படைப்பாளன் என்பதை எப்படி மனிதனால் நம்பாமல் இருக்க முடியும்? அல்லாஹுதான் படைத்தவன் என்பதில் எப்படி சந்தேகத்தை ஏற்படுத்த முடியும்? அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், ஃபலௌலா துஸத்திகூன், என்னை நீங்கள் நம்ப மாட்டீர்களா? நான் சொல்வதை நீங்கள் கேட்க மாட்டீர்களா? நான் சொல்வதை நீங்கள் உண்மைப்படுத்த மாட்டீர்களா? கேளுங்கள், நான் சொல்லுகிறேன். அஃபரஐதும் மா தும்னூன், மனிதா உன் படைப்பை குறித்து நீ யோசித்து பார்த்திருக்கிறாயா? மனிதா உன் படைப்பை குறித்து நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? இப்படிப்பட்ட கேள்வி மனிதனை கடவுள் யார் என்று கண்டுபிடிக்க வைத்தது. 1400 ஆண்டுகளாக இந்த குர்ஆன் சவால் விடுகிறது. இப்படிப்பட்ட கேள்வி, இது போன்ற கேள்வி இன்றைக்கு உலகத்தில் வேதங்களாக அறியப்பட்டவைகளில் காண முடியுமா? வேதங்களாக அறியப்பட்ட புத்தகங்களில் இப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகத்தை காண முடியுமா? அஃபரஐதும் மா தும்னூன், நீங்களுடைய படைப்பை குறித்து நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், படைப்புக்கு ஆதாரமாக இருக்கிற ஒவ்வொரு படைப்பும் உண்டாகுவதற்கு காரணமாக இருக்கிற இந்திரிய துளியை பற்றி யோசித்தீர்களா? அதை நீங்கள் படைத்தீர்களா, நான் படைத்தேனா? இந்த காலத்தில் விஞ்ஞானம் என்றால், அறிவியல் என்றால், தகவல் தொழில்நுட்ப சாதனம் என்றால் என்னவென்றே தெரியாத அஞ்ஞான காலத்தில் விஞ்ஞானம் பேசிய விஞ்ஞானத்திற்கு ஈடான வாசகம் இது. அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், மனிதா உன்னை நீ படைத்துக் கொண்டாயா, நான் படைத்தேனா? நீ இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்ததை நீ செலுத்தினாயா, நான் செலுத்தினேனா? நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத வமா நஹ்னு பிமஸ்பூகீன், நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத், நான் தான் உங்களுக்கிடையில் மரணத்தை நிர்ணயித்தேன். பார்க்கிறோம் கண்ணால், பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் இறப்பை அனுபவிக்கிறான். படைத்தவன் இல்லை என்று சொன்னால் பிறந்தவன் இறப்பை என்பதை அவன் அடையவே கூடாது. பிறப்பு என்பது எப்படி அவனை கேட்காமல் வருகிறதோ அதே போன்று இறப்பு என்பது அவனை கேட்காமலேயே வருகிறது. கண்கூடாக மனிதர்கள் பார்க்கிறார்கள். ஆமாம், இறப்பை குறித்து திருமறை சொல்வதுதானே நடக்கிறது, மரணத்தை குறித்து திருக்குர்ஆன் சொல்வதுதானே உண்மையாக இருக்கிறது. நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத், நாம் தான் உங்களுக்கு இடையில் மௌத்தை நிர்ணயிக்கிறோம். 10 மாதம் என்பது பிறப்பிற்காக பொதுவாக எல்லோருக்கும் ஒன்றாக இருந்தால், அங்க இங்க கொஞ்சம் குறைப்பிரசவத்தில் நடக்குது, அதை விட்டுருங்க. ஆனா பெரும்பாலும் பிறப்பதற்கு காரணம் 10 மாதம் இருக்கும் போது இறப்பதும் அப்படித்தானே இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் 60 வயதில் தான் என்று மரணிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் 65 வயதில் ஒரே மாதிரி மரணிக்க வேண்டும். அல்லது ஒவ்வொரு மனிதனும் 70 வயதில் ஒரே மாதிரி மரணிக்க வேண்டும். அப்படியா இருக்கிறது? மரணம் எப்படி சம்பவிக்கிறது? மரணத்தை அல்லாஹ் எப்படி ஏற்படுத்துகிறான்? நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத், நான் தான் உங்களுக்கு இடையில் மரணத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறேன். எந்த விஞ்ஞானி சொல்ல முடியும் மரணம் எவ்வளவு காலம் வரும் என்று? எந்த ஆய்வாளன் கண்டுபிடித்து சொல்லிவிட முடியும் ஒரு மனிதனுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிற ஆயுட்காலம் இன்னதுதான் என்று? அப்ப நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத், நான் தான் உங்களுக்கு இடையில் மரணத்தை நிர்ணயித்திருக்கிறேன். ஆண்டாண்டு காலம் அழுதாலும் ஆண்டவன் மீள முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இறந்து விட்டால் அவனுக்கும் இந்த உலகத்திற்கும் இடையே தொடர்புகள் அறுபட்டு விடக்கூடிய அந்த அற்புதமான ஒன்று மரணம் என்பது. அந்த மரணத்தை நான் தான் ஏற்படுத்துகிறேன் என்று அல்லாஹ் சொன்ன அறிவியல் உண்மை அன்றைக்கு இருக்கிற மக்களை தட்டி எழுப்பியது. இன்றைக்கு வரைக்கும் மக்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். எப்படி தடுத்துட முடியும்? ஒரு மனிதனுக்கு விருப்பும் வெறுப்பும் ஆசையும் கற்பனையும் அவன் சார்ந்தது.
இதை யாரும் திணிக்க முடியாது. இதை சாப்பிடு என்று வேண்டால் திணிக்கலாமே தவிர இதற்கு நீ ஆசைப்படு என்று திணிக்க முடியாது. இதை பருகு என்று திணிக்கலாமே தவிர இதை கற்பனை சென்று யார் திணிக்க முடியாது. இவைகளெல்லாம் உள்ளம் சார்ந்தது, அறிவு சார்ந்தது, சிந்தனை சார்ந்தது. யாரை வணங்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய சிந்தனையை செலுத்தி அதன் மூலம் வரக்கூடிய உண்மை எதுவோ அதை நோக்கி பிரயாணம் செய்கிறான். அப்போ இந்த வசனம் அவனுக்கு இறைவன் சொல்வதை உண்மை என்று அவனுக்கு தோன்ற வைக்கிறது. அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், அஃபரஐதும் மா தஹ்ருசூன், அஃபரஐதும் மா தஹ்ருசூன், நீங்கள் விளைச்சலில் ஈடுபடுகிறீர்களே, நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களே, அதை முளைப்பதை என்றைக்காவது பார்த்திருக்கிறீர்களா? அது உருவாகி வருவதை என்றைக்காவது பார்த்திருக்கிறீர்களா? அஃபரஐதும் மா தஹ்ருசூன், நீங்கள் தூவுகின்ற விதைகளை குறித்து பார்த்திருக்கிறீர்களா? எல்லா விதைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது, எல்லா விதைகளும் ஒரே வடிவத்தில் தான் இருக்கிறது, எல்லா விதைகளும் சின்ன சின்னதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதை தூவியவுடன் அந்த ஒவ்வொரு விதைக்கும் இறைவன் கொடுத்திருக்கிற தன்மைக்கு ஏற்றாற் போல் வளர்ந்து வருகிறதே. அந்த விதை புல்லாக முளைக்கிறதே, முளைத்த புல்லில் தானியங்கள் வருகிறதே, அந்த தானியம் உணவாக மாறுகிறதே. யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? தட்டி எழுப்பியது இந்த திருமறை வசனம். உறங்கி கிடந்த ஒவ்வொருவனையும் இந்த வசனம் தட்டி எழுப்பியது. ஆமாம், உண்மைதானே, உண்மைதானே. எந்த மனிதனால் இதற்கு பதில் சொல்ல முடியும்? யார் இதை உருவாக்கி விட முடியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து கேட்கிறார், அஃபரஐதும் மா தஹ்ருசூன், நீங்கள் விளைச்சலில் ஈடுபடுகிறீர்களே, விவசாயம் செய்கிறீர்களே, அதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், அதை நீங்கள் முளைக்க வைக்கிறீர்களா அல்லது நாம் முளைக்க செய்கிறோமா? முளைக்க வைப்பது நீதான் உண்மை என்றால் இன்றைக்கு விதையை போட்டு நாளைக்கே முளைக்க வைக்கேன் பார்க்கலாம். முளைக்க செய்வது நீதான் என்றால் முளைக்க வைப்பதற்கு விதையை ஏன் நீ தூவ வேண்டும்? விதையை தூவது மட்டும்தான் உன் வேலை. அதை மலர வைப்பது, அதை முளைக்க வைப்பது, அதை செடிக்க வைப்பது, அதை வளர்க்க வைப்பது இறைவனின் வேலை. எவனாலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், அவைகளை நீங்கள் முளைக்க செய்கிறீர்களா அல்லது நாம் முளைக்க செய்கிறோமா? லவ் நஷாஉ லஜஅல்நாஹு ஹுதாமன் ஃபதல்தும் தஃபக்கஹூன், நாம் நாடினால், மனிதா ஜாக்கிரதை, நான் நாடினால் எந்த விவசாயம் வரும் என்று ஆவலோடு நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ, எந்த விளைச்சலை அனுபவிக்கலாம் என்று நீ வெளிமேல் விடுவைத்து பார்த்து கொண்டிருக்கிறாயோ, அவைகளை ஒன்றுமில்லாத கூலங்களாக நான் மாற்றி விடுவேன். ஜாக்கிரதை. ஆவத்தான் செய்து எல்லா நிலத்திலையும் போடுற எல்லா விதையும் கொடுத்துருதா? எல்லா அப்படியே அந்த அதே கொடுத்தாலும் அதில் பெறக்கூடிய அந்த அளவு எடைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதா? அதில் எத்தனை ஏற்றங்கள், எத்தனை இறக்கங்கள், எத்தனை வித்தியாசங்கள், எத்தனை லாபங்கள், எத்தனை நஷ்டங்கள், எத்தனை அதிலே நன்மைகள், எத்தனை தீமைகள். அப்ப எல்லாம் ஏதோ ஒரு சக்தியின் மூலம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப எல்லாம் ஏதோ ஒரு ஆற்றலின் பிரகாரம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அறிவுபூர்வமாக இறைவன் கேள்வி கேட்டான். எல்லோரும் இந்த இஸ்லாத்திற்கு வந்தார்கள். ஆமா, கரெக்ட் தானே, இப்படித்தானே இருக்குது. அப்ப படைத்த இறைவனுக்கு தானே இதை பத்தி பேச முடியும். அப்ப பேசுவது இவன் தான் என்றால் அவன் தானே இறைவனாக இருக்க முடியும் என்று சிந்தித்து இந்த இஸ்லாத்திற்குள் வந்தார்கள். அடுத்து என்னது? அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரை என்றைக்காவது பார்த்திருக்கிறீர்களா? தண்ணீர் இல்லாமல் மனிதனால் இருக்க முடியுமா? மனிதனுடைய பிறப்பும் சரி, மனிதனால் உண்டாக்கப்படக்கூடிய படைப்பும் சரி, எல்லாமே தண்ணீரை மையமாக வைத்துத்தானே. தண்ணீர் இல்லாமல் மனிதனால் எதை உருவாக்கி விட முடியும்? இன்றைக்கு மனித கரங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த படைப்புகள் எல்லாவற்றுக்கு பின்னாலும் தண்ணீர் இருக்கிறது. சுழன்று கொண்டிருக்கிற ஃபேன், அந்த ஃபேனில் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் என்கிற தன்மை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தண்ணீர் இல்லாமல் அதை உண்டாக்கி விட முடியுமா? தண்ணீர் இல்லாமல் இதை உண்டாக்கி விட முடியுமா? தண்ணீர் இல்லாமல் எதையுமே உண்டாக்க முடியாது. அந்த தண்ணீரை தான் நீங்கள் குடித்தும் கொண்டிருக்கிறீர்கள். அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரை கொஞ்சம் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், மேகத்திலிருந்து அந்த தண்ணீரை நீங்கள் இறக்குகின்றீர்களா, நாம் இறக்குகின்றோமா? சுப்ஹானல்லாஹ். தட்டி எழுப்பியது இந்த கேள்வி. உறக்கத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தியது இந்த கேள்வி. கடவுள் யார் என்கிற தேட்டத்தில் இருந்த ஒவ்வொருவனுக்கும் விடையை தேடி வந்து கொடுத்தது இந்த கேள்வி. படைத்தவன் யாரால் இருக்க முடியும்? படைத்தவனின் மார்க்கம் எது? நான் எதற்காக படைக்கப்பட்டேன் என்று விடை தெரியாத வினாக்களில் குழம்பிக் கொண்டிருந்த மனிதர்களுக்கெல்லாம் குளுமையை கொடுத்தது இந்த கேள்வி. ஏன்? அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன்,
நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரை கொஞ்சம் பார்த்திருக்கிறீர்களா? அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்சிலூன். அது மேகத்திலிருந்து வானத்திலிருந்து நீங்கள் இறக்குகின்றீர்களா, நாம் இறக்குகின்றோமா? சொல்ல முடியுமா? அமெரிக்காவின் ஜனாதிபதியால் கூட சொல்ல முடியாது நாங்கள் தான் இறக்குகிறோம் என்று. எங்கள் செனட் தான் சேர்த்து இறக்குகிறது என்று சொல்ல முடியுமா? இந்தியாவின் அரசாங்கம் எங்கள் பாராளுமன்றம் முடிவு செய்துதான் மழையை இறக்குகிறோம் என்று சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டின் கவர்மெண்ட் எங்களுடைய சட்டமன்றம் சேர்த்து தான் மழையை இறக்குகிறோம் என்று சொல்ல முடியுமா? ஐநா சபை எங்களுடைய உறுப்பினர் நாடுகள் எல்லாம் இணைந்து தான் மழையை பொழிவிக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? ஒரு மழை துளியை கூட உங்களால் பொழிய வைக்க முடியாது. அப்ப இப்படிப்பட்ட உண்மைகளை திருக்குர்ஆன் பேசிய போது, இப்படிப்பட்ட அறிவியலை திருக்குர்ஆன் பேசிய போது, இத்தனைக்கு மனிதனுடைய அன்றாட வாழ்வில் சம்பந்தப்படக்கூடிய அறிவியலை திருக்குர்ஆன் பேசும்போது உண்மைன்னு வந்தான். இப்படிப்பட்ட கேள்விகள் உங்கள் வேதங்களில் இருந்தால் கொண்டு வந்து காட்டுங்கள். இப்படிப்பட்ட சிந்தனையை தூண்டக்கூடிய விஷயங்கள் உங்கள் கொள்கைகளில் சொருகி இருந்தால் கொண்டு வந்து காட்டுங்கள். அப்போ கொள்கையை சொல்லி, மார்க்கத்தை சொல்லி, வழிபாட்டு முறைகளை சொல்லி, போதிக்கக்கூடிய பண்பாடுகளை சொல்லி, மார்க்கம் உருவாக்கக்கூடிய நாகரிகத்தை சொல்லித்தான் மதத்தையும் மார்க்கத்தையும் வளர்க்க வேண்டுமே தவிர வலியுறுத்தி அல்ல, நிர்பந்தப்படுத்தி அல்ல. அப்போ அல்லாஹ் இந்த தண்ணீரை குறித்து கேள்வி கேட்கிறான். தண்ணீர் இல்லாமல் மனிதர்களின் வாழ்வு இல்லை என்பதை உணர்ந்த ஒவ்வொருவனும் இந்த குர்ஆன் தான் உண்மை, இந்த குர்ஆனை இறக்கிய அல்லாஹ் தான் உண்மை, இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிற நபி தான் உண்மை, அந்த நபி போதிக்கிற மார்க்கம் தான் உண்மை என்று இஸ்லாத்துக்குள் வந்தார்கள். அடுத்து என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அஃபரைதுமுன் நார் அல்லதி தூரூன். நீங்கள் விறகுகளாக பற்றுவதற்கு பயன்படுத்துகிறீர்களே அந்த விறகு வரக்கூடிய நெருப்பை கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்களா? என்ன மாதிரியான சிந்தனை இது? எது மரம் என்று சொன்னாலே அது எரிவதற்கு தன்மை. ஆனால் அந்த மரம் இன்றைக்கு எத்தனை விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துகிறோம். அன்றாடம் நாம் உறங்குவதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிற கட்டில் கூட மரக்கட்டிலால் இருக்கும் போது நமக்கு அது ஒரு குளுமையை தருகிறது. ஆனால் இயற்கையில் அந்த மரம் எரிவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது. விறகு எதுக்குங்க? நெருப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தானே. விறகு என்பது எரிதலை ஏற்றுக்கொள்வதற்கு, நெருப்பை கொடுத்து புகையை தருவதற்கு. ஆனால் அந்த மரங்கள் எத்தனை விஷயங்களுக்கு இன்றைக்கு நமக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது, எத்தனை விஷயங்களுக்கு இன்றைக்கு மனிதர்கள் உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உபயோகங்களுக்கெல்லாம் மூல உபயோகமாக இருக்கக்கூடிய அந்த மரம் குறிப்பாக நெருப்பை பெறுவதற்காக வேண்டி சாப்பிட முடியுமா? சாப்பிட்டு விட முடியுமா? ஆடு மாடு என்று மனிதன் எந்த பிராணியை எடுத்தாலும் அதை சுடாமல் நெருப்பை பயன்படுத்தி சமைக்காமல் சாப்பிட முடியாது. பாருங்கள் மனிதனின் பலகீனம். மனிதனை தவிர இருக்கிற மிருகங்கள் எல்லாமே அதன் இரையை தான் தேடி அப்படியே சாப்பிடக்கூடிய தன்மையை இறைவன் கொடுக்கிறான். ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் அப்படியே சாப்பிடுகின்ற தன்மையை இறைவன் கொடுக்கவில்லை. ஒரு ஆடு தனக்கு தேவையான பிராணிகளை சாப்பிடும் போது அதை பச்சையாக அப்படியே சாப்பிடுகிறது, அதற்கு செரிமானத்தை அது பெறுகிறது. ஒரு மாடு தனக்கு தேவைப்பட்ட பொருளை, தனக்குரிய திணிகளை அப்படியே சாப்பிடுகிறது, அது அதற்கு செரிமானத்தை தந்து விடுகிறது. சிங்கத்தில் இருக்கக்கூடிய, காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம், புலி போன்ற விலங்குகள் தங்களுடைய பிராணிகளை தாங்களே தேடி சாப்பிடுகிறது, அது அதற்கு செரிமானத்தை தந்து விடுகிறது. சின்ன பிராணி என்று நாம் பார்க்கிற எறும்புகளில் இருந்து வானத்திலே பறந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய பறவைகள் உட்பட எல்லாம் தன்னுடைய இரையை, எல்லாம் தன்னுடைய தீனியை தானே கண்டுபிடிக்கிறது, அதை அப்படியே சாப்பிடுகிறது. ஆனால் மனிதன் மட்டும்தான் எவ்வளவு பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் பாருங்கள். அவனுடைய இரையை, அவனுடைய தீனியை அவன் அப்படியே சாப்பிட்டு விட முடியாது. பார்ப்பதற்கே சின்ன உருவமாக இருக்கக்கூடிய ஒரு கோழியை நீ அறுத்தால் கூட அதை சமைத்துத்தான் மனிதா உன்னால் சாப்பிட முடியும். அதற்கு நெருப்பு அவசியத்திலும் அவசியம். அதற்கு நெருப்பு மசாலா அவசியமா இல்லையாங்கிறது அப்புறம், ஆனா நெருப்பு அவசியத்தில் அவசியம். ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நெருப்பு இல்லாமல் உன்னால் சமைக்க முடியாது. அப்படி சமையலுக்காக நீ பயன்படுத்துகின்ற, நெருப்பிற்காக உனக்கு உபயோகப்படுகின்ற விறகை கவனித்திருக்கிறாயா? அந்த நெருப்பை கவனித்திருக்கின்றாயா? அன்தும் அன்தும் அன்ஷஅதும் ஷஜரதஹா அம் நஹ்னுல் முன்ஷிஊன். அந்த விறகுகளை, அந்த மரங்களை நீ உருவாக்குகின்றாயா, நான் உருவாக்கி தருகிறேனா? இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுக்கடுக்கான கேள்விகளை, 1000 விஷயங்களை வைத்திருக்கிறான் இந்த குர்ஆனில். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி பழக வேண்டும், குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், சமுதாயத்தில் எப்படி இருக்க வேண்டும், பொருளாதாரத்தை எப்படி ஈட்ட வேண்டும், எப்படி செலவழிக்க வேண்டும், இப்படிப்பட்ட விஷயங்கள் வேறு இடத்தில் இருந்தால் கொண்டு வந்து காட்டுங்கள், அதை ஏற்றுக்கொண்டு போகலாம். அறிவு பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக, ஆய்வு பூர்வமாக, விஞ்ஞான பூர்வமாக, ஆதார பூர்வமாக இருந்ததனால் தான் நம்முடைய முன்னோர்கள் ஒரு கொள்கையை சரி கண்டு
சரி கண்டதையே நெறி கொண்டு நெறி கொண்டதில் வெறி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்கள். சும்மா கிடையாது. இத்தனை அடக்குமுறைகள் வந்தும் இத்தனை ஒடுக்குமுறைகள் வந்தும் உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் ஒரு உண்மையான முஸ்லிம் இந்த மார்க்கத்தை விடமாட்டார். காரணம், அவனுக்கு தெரியும் இந்த மார்க்கத்தின் மதிப்பு என்னவென்று, அவனுக்கு தெரியும் இந்த மார்க்கத்தின் மகத்துவம் என்னவென்று. ஆதலால் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதமான பொக்கிஷமாக இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். உலகத்திலேயே பெரிய விஞ்ஞானி என்று அறியப்பட்டவர்களுக்கு கிடைக்காதது, ஊரிலேயே பெரிய செல்வாக்குள்ளவர்கள் என்று அறியப்பட்டவர்களுக்கு கிடைக்காதது, பெரிய பெரிய பதவியில் உள்ளவர்கள், பகட்டோடு வாழ்பவர்கள், மிகப்பெரிய செல்வம் கொண்டவர்கள், செல்வாக்கு கொண்டவர்களுக்கெல்லாம் கிடைக்காததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை போன்ற சாதாரணமானவர்களுக்கு தேடி பிடித்து கொடுக்கிறான். அதனால் தான் இறைவன் சொல்கிறான், நஹ்னு ஜஅல்நாஹா தذ்கிரதன் வ மத்ஆன் லில் முக்மின். இவைகளையெல்லாம் படிப்பினையூட்டும் பொருளாக நாம் வைத்திருக்கிறோம். இவைகளையெல்லாம் சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களாக வைத்திருக்கிறோம். எனவே ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம், மகத்துவமிக்க உம் இறைவனின் பெயரை கொண்டு துதிப்பீராக என்று திருமறை குர்ஆன் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட அழைப்பை கொண்டு இப்படிப்பட்ட அறிவுபூர்வமான விஷயங்களை எல்லாம் ஈர்க்கப்பட்டு தான் நம்முடைய முன்னோர்கள் முஸ்லிம்களாக மாறினார்கள். இன்றைக்கெல்லாம் இங்கே நாம் முஸ்லிம்களாக வாழ்கிறோம் என்று சொன்னால் ஒரு 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, ஒரு 5 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாம் யார்? ஏதோ ஒரு இனத்தில் பிறந்து, ஏதோ ஒரு வர்க்கத்திலே பிறந்து, ஏதேதோ கொடுமைகளை அனுபவித்தவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். நாம் எல்லாம் தேசத்தால் இந்தியர்கள், மொழியால் தமிழர்கள், மார்க்கத்தால் தான் முஸ்லிம்கள். காரணம், நாங்கள் படைப்புகளை வணங்க மாட்டோம், படைத்தவனை வணங்குவோம் என்கின்ற கொள்கைதான் நம்மை முஸ்லிம்களாக மாற்றியதே தவிர எது கிடையாது. பொருளாதாரமோ, ஆசை வார்த்தைகளோ, கவர்ச்சி திட்டங்களோ அல்ல. ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒன்றாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான். ஆதலால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதியாக இருந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிறருக்கும் சொல்லக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. அகுலு கௌலி ஹதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும் வஸ்தக்ஃபிஹி அன்னி வ அன்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم والصلاة والسلام على أشرف الأنبياء محمد المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த பூமியில் எப்படி பரவியது என்பதற்கு சான்றுகளாக, அத்தாட்சிகளாக அல்லாஹ் திருமறையில் குறிப்பிட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான விஷயங்களில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாம் அறிந்தோம். எதற்காக இந்த விஷயம் இங்கே சொல்லப்படுகிறது என்று சொன்னால், சமீப காலமாக இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான கொடுமைகள், சதி திட்டங்கள், இவைகளெல்லாம் வீரியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்திய அளவிலும் சரி, அகில உலக அளவிலும் சரி, முஸ்லிம்களுக்கு எதிராக தீட்டப்பட்டு கொண்டிருக்கிற சதிகளை குறித்தெல்லாம் அறியாதவர்கள் அல்ல. நாம் 10ஆம் வகுப்பு படிக்கிற சின்ன மாணவனுக்கு கூட தெரியும் இந்த உலகத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்று. அவைகளெல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட சூழ்நிலை இருக்கிற நாம்